ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 7.2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த ஹோல் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ், அதாவது 2 பாயிண்ட் கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா √(x2 - x1) the whole square + y2 - y1 the whole square. இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டும் இன்னொன்று வந்து ஆரிஜின் மீன்ஸ் 0,0. இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து √(x² + y². இது வந்து தேர்டு வந்து இப்போ மெயினாக செய்ய போகிறோம். இதையும் இந்த ஃபோர்த் ஒன்றும் நம்ம நிறைய இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, விச் டிவைட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட் A and B. ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுது. எந்த ரேஷியோனா m1:m2. அப்போ வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா m1x2 + m2x1 / m1 + m2, m1y2 + m2y1 / m1 + m2. இது ஒரு ஃபார்முலா. செய்ய நமக்கு வந்து நல்ல பைஹார்ட் ஆயிரும். த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஆஃப் த பாயிண்ட்ஸ் Px1, y1, Qx2, y2. இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது, அதில் இன்னொரு ரெண்டோட பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா இது x1 + x2 / 2, y1 + y2 / 2. இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோன்னா 7.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் விச் டிவைட்ஸ் த ஜாயின் ஆஃப் -1,7 and 4, -3 இன் ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோஆர்டினேட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது. என்ன ரொம்ப வந்து ஈஸியான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 மார்க் கூட வராது, 1 மார்க்கில் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். என்ன இருக்குன்னா த given coordinates என்னென்ன கொடுத்துருக்காங்க, x1, y1ஓட வேல்யூ வந்து -1,7 அண்ட் x2, y2ஓட வேல்யூ வந்து 4, -3. ரேஷியோ m/n = 2:3. இப்போ செக்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஃபார்முலா என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் x and y தானே வேணும். எக்ஸ்க்கு வந்து x = m1x2 + m2x1 / m1 + m2 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இங்கே என்ன தெரியும், y = m1y2 + m2y1 / m1 + m2. இப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூ, இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் எழுதிக்கலாமா, இங்கே இது x1, இது y1, இது வந்து x2, y2, இது m/n. அப்படியே அப்ளை பண்ணோன்னா கிடச்சிடும். x = m1ஓட வேல்யூ என்ன வேல்யூ இருக்குது, 2 தான் இருக்குது. 2 இன்ட்டு x2ஓட வேல்யூ 4 ப்ளஸ் m2ஓட வேல்யூ 3 இன்ட்டு x1 போடணுமா. x1ஓட வேல்யூ என்ன வருது, -1 டிவைடட் பை m1 + m2னா 2 + 3. கரெக்டா? எஸ். அதே மாதிரி இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா m1ஓட வேல்யூ 2, y2ஓட வேல்யூ -3 ப்ளஸ் m2ஓட வேல்யூ 3 இன்ட்டு y1ஓட வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. சாரி, y1ஓட வேல்யூ எழுதக்கூடாது. எந்த வேல்யூ எழுதணும், x1ஓட வேல்யூ எழுதணும். x1ஓட வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது, -1 டிவைடட் பை m1 + m2னா 2 + 3. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், சாரி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 2s are 8 -3 ஏன்னா 1 - is -, 1 3 is 3 டிவைடட் பை 5. y = -3 2s are 6 -3 டிவைடட் பை 5. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா y1ஓட வேல்யூ எங்கே இருக்குது, y1ஓட வேல்யூ 7 தான் வரும், +7. அப்போ வந்து 7 3s are 21. அப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோமா. சிம்பிளிஃபை பண்ணால் ஈக்குவல் டு இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 8 - 5 is 5, 5/5 1, 5 5ல் டிவைட் பண்ணால் அது ஆன்சர் இஸ் 1. இங்கே வந்து என்ன வரும், y = 21ல் 6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 15. 15 டிவைடட் பை 5, 1 5 is 5, 3 5s are 15. ஒய்யோட வேல்யூ வந்து 3. அப்போ வந்து கீழே என்ன எழுதிட்டா போதும் நமக்கு ஆன்சர், த coordinates of the point
ஆர் 1, 3 அவ்வளோதான்.